மனோஜ் தனியாவே பர்சனலா அவருக்கு அந்த ஒரு மன அழுத்தம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதாவது சினிமாவுல நம்ம பெருசா சாதிக்க முடியலையே அப்படின்ற ஒரு பிரஷருமே அவர் நாளுக்கு நாள் வாட்டிட்டே இருந்தது அப்படின்னு. அது உண்மையா அது? அதை அவர் வெளிப்படையாக வாக்குமூலமாக அவர் நேர்காணல்கள்லேயே வெளிப்படுத்தியிருக்கார். அவருடைய திரைப்பட பயணம் குறித்தே பாரதி ராஜாவுக்கு மகனாக இருப்பது என்பதன் வழியாக அவர் அடையக்கூடிய அந்த அந்த மன உளைச்சலை வெற்றி பெறலை. நீங்கள் ஒரு வாத்தியாருக்கு மகனாக இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவன் சரியாக படிக்கலைன்னா ரொம்ப ஒரு விமர்சனத்துக்குரியதாக மாறும். சராசரி மனிதர்களுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு அப்போ என்னன்னா இவரே உன் பையனே இந்த மாதிரி தருதலையாக இருக்கானே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது மாதிரி என்ன ஆகும்னா, இவர் ரொம்ப சராசரி மனிதர்களுக்கும் சாதாரண மனிதர்களையும் கதாநாயகனாக்கி வெற்றி பெற்றவர் பாரதி ராஜா. தன்னிடம் உதவியாளராக இருந்த ஒரு பாக்கியராஜையும் தன்னுடைய கேமராவை தன்னுடைய இதில் ஒளிப்பதிவு சார்ந்து ஒரு உதவி ஒளிப்பதிவாளராக இருந்த அந்த எண்ணுயிர் தோழன் பாபு போன்றவர்களையும், வளையல் கடையில் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட போனப்போ வழியில் பார்த்து ஆட்டோகிராஃப் வாங்குவதற்காக ஆவலோடு ஓடி ஒரு வளையல் கடை வைத்திருந்த பாண்டியனை கதாநாயகனாக மண்வாசனை பாண்டியனாக மாற்றியதிலிருந்து அவர் பல சாகசங்களை சினிமாவில் செய்திருக்கிறார். அவருடைய சாதனைங்கிறது ஒரு அளப்பரிய சாதனை. டைரக்டர் படம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, டைரக்டர்னாலே தமிழ்நாட்டில் பாரதி ராஜா தான். எத்தனையோ டைரக்டர் இருக்கலாம். பொதுமக்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வார்த்தை என்னென்னா, டைரக்டர்னால் அது பாரதி ராஜா தான் அப்படிங்கிற ஒரு ஒரு முத்திரை பதித்தவர் அவர். அவர் அந்த நம்பிக்கையில் தான் தன்னுடைய மகனையும் ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அவரே நடிக்கத்தானே வந்தார். அவர் நடிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறார். அவர் வேறொரு வாய்ப்பை தேடி வெற்றி பெற்றுட்டார். இயக்குனராக வெற்றி பெற்றுட்டார். அப்போ துறை சார்ந்த வெற்றி என்ன செய்வாங்கன்னா, இப்போ இளையராஜா வீட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மகன்களில் கார்த்திக் ராஜா இசையில் ஒரு வணிக ரீதியான வெற்றி பெறாதவராக இருக்கார். ஆனால் இசை அறிந்தவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்திக் ராஜா இசையில் ரொம்ப மேதமை மிக்கவர், யுவன் சங்கர் ராஜாவை விடவும் அவருக்கு இசையில் ரொம்ப ஆழமான நாலேஜ் இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் வணிக வெற்றி தானே தீர்மானிக்குது. யுவன் சங்கர் ராஜாவுடைய வெற்றியோட போட்டி போட முடியாத ஒரு இடத்துல தான் கார்த்திக் ராஜா இருக்கார். யாரையும் யாரோடையும் ஒப்பிடுவது அப்படிங்கிறது அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியல் வன்முறை. அது சைக்காலஜிக்கலாக ஒருத்தரை நிலைகுலைய செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதை இந்த நம்ம வெற்றி பெறுவதை பற்றியே பேசுகிறோம் எப்போவுமே. ஒருவேளை வெற்றி கிடைக்காமல் போனால் அந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான ஒரு பயிற்சி இருக்குல்ல, மனப்பயிற்சி இருக்குல்ல, அந்த சமநிலை தவறுகிற ஒரு இடம் இருக்குல்ல, அதை சரி கட்டுறதுக்கு என்ன வழி? இப்போ மோட்டிவேஷனுங்கிற பேரில் நீ ஜெயிச்சே தீரணும், செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டைலாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லை, அது ஆக்சுவலாக ரொம்ப அயோக்கியத்தனமானது. ஏன்னா எல்லாருமே நம்பர் ஒன்னாக இந்த உலகத்தில் வாழவே முடியாது. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் தான் முதலமைச்சராக முடியும். எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்கலாம். அரசியல் கட்சி நடத்துகிற எல்லாருக்கும் ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான் கலெக்டராக இருக்க முடியும். இது ஒரு யதார்த்த நிலை. அது இதை நம்ம குழப்பிக்கிறோம் எல்லா முறையுமே. ஸ்கூலில் இருக்கக்கூடிய 40 ஸ்டூடெண்ட்ஸில் 40 பேர் அப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். ஒரு வரிசை கிரமம்னு ஒன்று இருக்கும். எல்லாருக்குமான வாய்ப்பு என்பது வேறு, எல்லாருக்குமான இடம் அப்படிங்கிறது. ஏன்னா குயில்கள் மட்டுமே கூவுகிற காடுகள்னு ஒன்று உலகத்தில் கிடையாது. எல்லா பறவைகளும் சத்தம் போடுகிற ஒரு இயற்கையில் தானே இருக்க முடியும் நம்ம. அப்போ இது ஒரு நிர்பந்தம், இப்படி ஒரு மன நிர்பந்தம். ஜெயிச்சே ஆறணும். இப்போ ஜெயிக்கலைன்னா என்ன? இப்போ ஒரு சராசரி இப்போ நான் என்ன கேட்குறேன், ரஜினிகாந்த் போய் இன்றைக்கி சாயங்காலம் போய் மெரினா பீச்சில் போய் நின்று காத்து வாங்க முடியுமா? ஏஆர் ரஹ்மான் போய் ஒரு சாதாரண கடையில் நின்று ஷாப்பிங் பண்ண முடியுமா? ஒரு க்ரௌடு வரும்ல. அப்போ அவங்க இந்த தனி மனித சுதந்திரத்தை இழந்து தானே அந்த புகழ் பெறுறாங்க. எல்லாரும் ஏஆர் ரஹ்மானை எதுக்கு மாறணும், எல்லாரும் எதுக்கு இளையராஜா ஆகணும், எல்லாரும் எதுக்கு பாரதி ராஜா ஆகணும்னு ஒரு இப்போ இயற்கையினுடைய வரிசைப்படி நமக்கு ஒரு இயற்கை ஒரு இடத்தை தருகிறது, ஒரு காலம் நமக்கு ஒரு இடத்தை தருகிறதுனா அதில் கொஞ்சம் மனநிறைவு அடைவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வேண்டும். அவரவருக்கு வைத்த சோறு அளந்து வைத்த சோறுன்னு கண்ணதாசன் கவிதையில் சொல்லுவார். இப்போ நீ யானையை போல பூனையும் திண்டா ஜீரணம் ஆகாதம் பாருங்க. இது இயற்கையோட நியதி. பாம்பு தவளையை விழுங்குதுங்கிறதுக்காக தவளையும் நான் பாம்பை விழுங்குவேன்னா இது இப்படி இயற்கையில் அதுக்கு நியதி இல்லையா? ஒருத்தர் வெற்றி பெற்றுட்டாரு, ஒருத்தர் புகழ் உச்சிக்கு போயிட்டாரு, ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகிட்டாரு. அத்தனை பேர் அந்த இடத்த அடையணும்னு விரும்பலாம், முயற்சி செய்யலாம், போராடலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அப்படி ஒருவேளை அது கிடைக்காமல் போனால் அந்த வாழ்க்கை எப்படி வாழ்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி நமக்கு வேணும். இது ஒரு குழந்தை மனநிலை. இது நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. அது நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்சோன்னா ஒரு அனிதா மாதிரி ஒரு பெண் தற்கொலையை தேடுறாங்கல்ல. இவ்வளவு சக்ஸஸான ஒரு கேரக்டரு எதுக்காக சூசைடை தேர்ந்தெடுக்கணும்? வேறு பாதைகளில் வெற்றி பெற முடியுமா இல்லையா? அது வாழ்க்கைங்கிறது ஒரு வழி பாதை கிடையாது. சினிமா மட்டும்தான் வாழ்க்கை என்ன? அப்படி கிடையாது. சினிமாவை தாண்டி எவ்வளோ பேர் சாதிச்சிருக்கிறாங்க. இந்த மனநிலையை கற்பிக்காமல் விட்டதனுடைய விளைவு இது போன்ற விபரீதங்களை நோக்கி அவங்களுக்கு மன அழுத்தமும் அவருக்கு இருந்த மது பழக்கமும் சேர்ந்து அவரை கொன்று விட்டதுன்னு சொல்லலாம். ஓகே ஓகே கிட்டத்தட்ட மது பழக்கம் அவருக்கு இருக்கா? ஆமாம். அது அது எப்போவுமே கலைஞர்களுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, தங்களுடைய போதாமை தனிமையெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ வெற்றி பெற முடியாது. இப்போ நீங்கள்
உங்களுடைய பிரச்சனைகளை எத்தனை எத்தனை முறை நண்பர்கள் காது கொடுத்து கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. கடவுள் வழிபாடே எங்கேருந்து வருதுன்னா, நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு பதில் சொல்லாததுலேருந்து தான் வருது. பிரார்த்தனை செய்கிறோம், ரிப்ளை வராதனால தான் நம்ம கடவுள்கிட்ட பேச முடியுது. அவருக்கு அது ஒரு சிரமமாக இருந்திருக்கு. அவர் வந்து ரொம்ப மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி, அதுதான் அவருக்கான இந்த இந்த பாதைக்குள்ளே கொண்டு போயிருக்கு அவரை. மரணத்தினுடைய வாசலை திறந்து வைத்ததே வந்து அவருடைய இந்த ஒரு காரணம் முக்கியமான காரணம். ஓகே. இன்னொரு பக்கம் நம்ம சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாருக்குமே கிசுகிசுகள் அந்த மாதிரி செய்திகள் அடிபட்டு தான் இருக்கும். பட் எந்த ஒரு கிசுகிசுலையும் சிக்காதவர் இல்லை. நினைக்கிறேன். அவர் காதலித்த பெண்ணை அவர் கல்யாணம் கல்யாணம் அவரோட நடித்த அந்த கதாநாயகியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த அந்த மனைவிக்காக அந்த குழந்தைகளுக்காக அவர் வாழ்ந்திருக்கணும். அதை தாண்டி அவருக்கு வந்து இந்த இந்த மன உளைச்சல் வந்து அவரை வந்து பெரிய அளவில் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது அது அவருடைய வெளிப்படையான வாக்குமூலமாகவே அது இருக்குது. இல்லை, பட் இது பக்காவா ஹார்ட் அட்டாக் தானே? ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க அவருக்கு. ஹார்ட் அட்டாக் தான். நீங்கள் வந்து மன அழுத்தம் அதிகமாகிற போது, நீங்கள் மருந்தை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாக இருக்கிற போது, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ப்ரெஷர் மாத்திரை போடுறீங்க, உங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, பிபி இருக்குது, நீங்கள் ப்ரெஷர் மாத்திரை போறீங்கன்னா நீங்கள் டென்ஷனையும் சேர்த்து கைவிடணும். வெறும் மாத்திரை உங்களை காப்பாற்றாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கையை வந்து அதற்குள்ளே மகிழ்ந்திருப்பதற்கான ஒரு மனப்பக்குவம்னு ஒன்று இருக்குது. அது தவறும் போது நீங்கள் எந்த மருத்துவ உபகரணமும் வசதியும் வந்து உங்களை வந்து வாழ விடாது. அதனால் இது அவருடைய அந்த மன அழுத்தம் வந்து மிக முக்கியமான காரணம் இல்லை. ஓகே. இப்போ ரீசெண்டாக நம்ம சினிமா துறையில் மட்டும் இல்லாமல் பொதுவெளியிலே நிறைய இடங்களுக்கு இந்த இளம் வயதில் இருக்கவங்க கூட இந்த ஹார்ட் அட்டாக் வரதை நம்ம பார்க்க முடியுது. இது ஒர்க் ப்ரெஷரா இல்லை என்ன மாதிரி காரணங்கள்? இல்லை, அதாவது நமக்கு இருக்கிற சிக்கல் என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து என்னென்னா, ஒருத்தருடைய வாழ்க்கை இன்னொருத்தர் வந்து கற்பனை பண்ணுறதே கிடையாது. அவரை போல் நீ ஏன் இல்லை அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல, நீ ஏன் அவர் மாதிரி இல்லை, எதிர்த்தோட்டுக்காரன் மாதிரி நீ ஏன் இல்லைன்னு கேட்குறது இருக்குல்ல, எங்கள் அம்மா மாதிரி நீ சமைக்க தெரியல உனக்குன்னு மனைவியை சொல்கிறது மாதிரி எல்லா மனிதனுமே என்ன செய்யறான்னா, யாரோடையோ ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கான். கலைஞர் மாதிரி இல்லை ஸ்டாலின்னு சொல்லுவான் ஒருத்தன். ஏன் அவர் மாதிரி இருக்கணும்? அவர் கவிதை எழுதினார், அவர் இலக்கியம் பேசினார், இவருக்கு நிர்வாகம் தெரியுது, என்ன தெரியுமோ அதானே நம்ம பார்க்கணும். அதுக்கு தாண்டி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சிங்கத்துக்கு ஒரு காடு, மானுக்கு ஒரு காடு கிடையாதுல்ல. சிங்கம் இருக்கிற காட்டில் தான் மான் இருக்குது, தனித்தனி காடாக இருக்குது, அதுக்குள்ளே தான் இரண்டுமே வாழுகிறது. அப்போ இந்த முரண்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, இதை ஒப்பிடுறதன் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை பருவத்தில் இருந்த ஒவ்வொரு மனிதனையுமே அவங்க குத்தி காட்டக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அவங்களுடைய அந்த குறைபாடுகளை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய போதாமைகளை, பற்றாக்குறையை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு விபரீதமான மன அழுத்தத்தில் போய் முடியும். அதனால் நம்ம வந்து நம்மளுடைய எந்த வயதில் இருந்தாலும் சரி, தோல்வியை வந்து ஒரு அவமானமாகவோ ஒரு பெரிய ஒரு தவறான விஷயமாகவோ கருத வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று நம்ம நினைக்கிறோம், அது நடக்காமல் போகுது. நம்ம எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும்னு சொல்லுவாங்க. நமக்கு அவ்வளவுதான் நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத ஒரு சிறிய மனநிறைவை வந்து எல்லாருமே பெறக்கூடிய ஒரு தலைமுறை இருந்துச்சு. இப்போ உலகமயமாக்கல், கார்ப்பரேட் மயம் வந்ததுக்கு பின்பு யாருடைய வாழ்க்கையுமே எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் எந்த நிமிடம் வேணாலும் அது வந்து ஒரு பட்டம் உயரத்தில் பறக்கிற மாதிரி தான். எப்போ வேணாலும் அந்த நூல் அறுந்து விழுகும். ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவன் இந்த சம்பளத்தை நம்பி 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் அப்படின்னு நம்பி வந்து ஒருத்தன் வேலை செய்கிறவன் அதை நம்பி ஒரு வீட்டு லோன் எடுத்திருப்பான், ஒரு காரு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு நாள் அவனை வேலையை விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா அவன் வாழ்க்கையில் நிலை குறைஞ்சிடலாம். இப்போ நீங்கள் பெரிய இடங்கள்லாம் பாங்க, காஃபி டே ஓனர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாரு. சித்தால் வேலைக்கு போகிற பொம்பளை நம்பிக்கையோட வாழ்க்கை எதிர்கொள்கிறான். கூலி வேலை பார்க்குறவங்க, அன்றாடம் வந்து கோயம்பேட்டில் வந்து மார்க்கெட்டில் வந்து இது பார்க்குறவங்க, கீரை விற்கிறவங்க, அவங்கெல்லாம் வாழ்க்கையை எதிர்கொள்கிறாங்க. எளிய மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய வைராக்கியம், மன உறுதி பெரிய இடங்களில் இருக்கிறவங்ககிட்ட இல்லை. நம்ம வந்து பெரிய இடங்களில் நம்ம வாழலையே அப்படின்னு பல பேர் வருத்தப்படுறோம்ல. இப்போ நீங்கள் வந்து மனோஜுக்கு என்ன இனிமேல் சினிமாவில் ஜெயிச்சு தான் கார் வாங்கணும், சினிமாவில் ஜெயிச்சு தான் வீடு வாங்கணும், சினிமாவில் ஜெயிச்சு தான் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஏதாவது நிர்பந்தம் இருக்கா என்ன? கிடையாது. இஎம்ஐ கட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்கா? இன்னும் பல தலைமுறைக்கான பணத்தை அவர் சேகரிச்சிருக்கிறார். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ முடியும். எல்லாமே ஒரு கற்பிதம் தான். அதாவது கண்ணதாசன் வரியில் சொல்கிறது மாதிரி, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்து நோயடா தான். எல்லாமே ஒரு மனம் சார்ந்த ஒரு கோளாறு தான். அதுக்கு வந்து இடமளிக்கக்கூடாது. மனசை துருப்பிடிக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. கிடைத்த வாழ்க்கையோடு நம்ம வந்து ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போயிடணும். அதாவது தேனை தேடி தேடி அலைகிறது வண்டு, அதையே தூக்கி தேன் குடத்தில் போட்டால் மூழ்கி மூச்சடைத்து செத்து போகுது. மனிதன் எதையெல்லாம் தேடுகிறானோ அதுவே அவனுக்கு ஒரு பெரிய துயரமானதாக மாறிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே அதை அவனால் மெயின்டைன் பண்ண முடியாது, அதை எதிர்கொள்ள முடியாது.
அந்த எதிர்கொள்ள முடியாத ஒரு இடம்தான் இது போன்ற விபரீதமான மரணங்கள், இளம் வயது மரணங்கள், துறை சார்ந்த வெற்றிகளில் வந்து நம்ம ஜொலிக்க முடியலைங்கிறதுக்கான இயக்கங்கள், இதெல்லாம் வேறு பாதைக்கான ஒரு விஷயமா மாறுது. நிச்சயமா சார். அதே மாதிரி மனோஜ் அவர்களை சினிமாவில் நடிகராக, உதவி இயக்குனராக, டேரக்டராக நாங்கள் பார்த்துருக்கோம். பர்சனலாக அவர் எப்படி சார்? பர்சனலாக அவரோட பழகிய நண்பர்கள் வந்து ரொம்ப ஒரு குழந்தை மனநலம் கொண்டவராகவும், தன்னை வந்து ஒரு ரொம்ப பணிவு சார்ந்தவராகவும், அப்படி தான் வந்து பல பேர் பழகியிருக்கிறாங்க. என்னுடைய நண்பர்கள் பல பேர் அவரோட பழகியிருக்காங்க. நானும் ஒரு சில முறை அவரை சந்தித்திருக்கிறேன். அவருக்கு எந்த மனநிலையும் வந்து தன்னை ஒரு பெரிய வீட்டு பிள்ளைங்கிற ஒரு மனநிலை அவர்கிட்ட எப்பொழுதுமே இல்லை. அவர்கிட்ட ஒரு இயல்பானவராக தான் அவர் இருந்திருக்கிறாரு. அதை தாண்டி அவருக்குள்ள இப்படி அவர் யாரோடையாவது நண்பர்களோட பகிர்ந்திருந்தால், யாரோட ஷேர் பண்ணியிருந்தா, இதுலேருந்து அவர் தப்பிச்சிருப்பார் நான் நினைக்கிறேன். ஓகே. உங்களுடைய கருத்துக்களை பயந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார்.